ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆழ்வார் குறிச்சி மாரநாத சபையில் இருந்து சண்டை ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தரின் வார்த்தையை காலை மன்னா நேயர்களுக்காக பதிவு செய்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையும் வாசிக்கும் போது அந்த 18வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாது இருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்று காக்கப்படுவான். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்று காக்கப்படுவான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தரின் பயம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயந்து நடந்தாலே போதும், அது சிறியவங்களோ பெரியவங்களோ கர்த்தரினுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு கண்ணு தெரியாத ஒருவரை யானையை பார்த்து யானை எப்படி இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்களாம். அந்த கண்ணு தெரியாத ஒருவர் யானை வயிறை தடவி பார்த்துட்டு சொன்னாராம், யானை பானை அப்படின்னாராம். இன்னும் ஒருவர் கேட்டாங்களாம், அவரு கண்ணு தெரியாதட்டு கேட்டாங்களாம், அவர் காலை தடவி பார்த்துட்டு சொன்னாராம், அது தூணு அப்படின்னாராம். இன்னும் ஒருவர்கிட்ட கண்ணு தெரியாத ஆள்கிட்ட கேட்டாங்கன்னா, யானை எப்படின்னு, அவர் காதை தடவி பார்த்துட்டு சொலவுன்னாராம். இந்த 3 பேருமே அவங்களுக்கு தெரிஞ்ச கணக்கா கண்ணு தெரியாதனால சொன்னாங்க. ஆனா இங்கே சாலமோன் ஞானி இந்த உலகத்தை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாயை அப்படிங்கிறார். அதான் பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மாயை மாயை என்று பிரசங்கி சொல்கிறான் என்று சொல்கிறார். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செயல் இருக்கு, அதை கவனித்து பார்க்கணும். அதே நேரத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோணல் இருந்தாலும் அது கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறார். அவர் மட்டும்தான் அதை நேராக்க முடியும். சிலருக்கு கர்த்தர் மட்டும்தான் நன்மை செய்ய முடியும், வேற யாருமே நன்மை செய்ய முடியாது. ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்வு காலம் தாழ்வு காலம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில நல்ல காலங்களும் இருக்கு, அதெல்லாம் இழக்கிற காலமும் இருக்கு. இழக்கிற காலம் இருக்கு, நல்ல காலமும் இருக்கு. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்வு காலத்துல நன்மையை அனுபவிக்கணுமா, தாழ்வு காலத்துல அதை சிந்தனை செய்யணுமா. அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனுக்கு அடுத்தாப்புல என்ன வருமோ என்று தெரியாதபடியால ஆண்டவர் இந்த 2ஐயும், வாழ்வையும் தாழ்வையும் அவர் எதிரடியாக வைத்திருக்கிறாராம். ஆகவேதான் அவரு பார்த்ததை சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றையும் என் மாயை நாட்களில் கண்டேன் அப்படிங்கிறார். சாலமோன் 1000 திருமணம் முடிச்சவரு, 5 அரண்மனை அவர் இருக்கிறதுக்காக கட்டினவரு, அவர் நல்ல வியாபாரம் பண்ணி அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த அந்நிய தேசத்தோட நல்ல வேலை செஞ்சவர், தொழிலை பெருக்கிறவர். அப்படிப்பட்டவர் தான் சொல்றாரு மாயை நாட்கள், அந்த அவருடைய நாட்களை சொல்றாரு. இந்த சாலமோன் முதிர் வயதா இருக்கும்போது அந்த அந்நிய பெண்களுடைய பேச்சை கேட்டு ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டார். ஆரம்ப நாட்கள்ல தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் காரியங்களை அவர் கடைபிடிச்சு நடந்தார். ஆனா தாவீது ஸ்தானத்துக்கு சாலமோன் வரும்போது அவர் அந்நிய ஸ்திரீகள் மேல ஆசை வைத்து அந்நிய ஸ்திரீகள் அவருடைய இருதயத்தை வலிவி போன பண்ணாங்களாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1-13, 1 ராஜாக்கள் 10:26 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்கிறார். அதாவது தன் நீதியில கெட்டு போகிற நீதிமான் இருக்கிறார், தன் பாவத்துல நீடித்திருக்கிற பாவி இருக்கிறார். இதெல்லாம் அவர் பார்த்தது. அதே போல அவர் சொல்ற ஆலோசனை என்ன கேட்டா, மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது, அதிக ஞானியமா இருக்கக்கூடாது, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் கெடுத்து கொள்ளணும் அப்படிங்கிறாரு. மிஞ்சின துஷ்டனா இருக்கக்கூடாது, அதிக பேதையுமா இருக்கக்கூடாது, உன் காலத்துக்கு முன்னே ஏன் சாகணும் அப்படிங்கிறாரு. சாலமோன் இதெல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் பார்த்து பேசுறாரு. நம்ம வாழ்க்கையில நீதிமானா இருக்கணும், ஆனா மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது. சிலரை பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும் சொல்லி மிஞ்சி மிஞ்சி போய் வாழ்க்கையில ஒன்றும் சாதிக்காம இருவாங்க. துன்மார்க்கனா இருக்கக்கூடாது, பேதையாவும் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பயந்து நிதானம் தேவ பயத்தோடு இந்த உலகத்துல நம்ம ஜீவிச்சா நிச்சயமா இவைகள் எல்லாவற்றையும் நின்று நம்ம காக்கப்படுவோம். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதர்களுடைய சுவாபம் வாழ்க்கையில பார்த்தா வித்தியாசமா இருக்கு. ஆனா கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை பயன்படுத்தி
நிதானத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய பயத்துல வாழ்ந்தா நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த உலகத்துல அநேக பாவிகள் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் நல் முடிவு இல்லை. வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, ஆனா நீதிமான்கள் நன்றாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் கடைபிடித்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு பயந்து நடக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. நீதிமான்கள் நன்றாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் நன்றாயிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அனுச்சிதமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி வழியை சந்திக்கிறோம். அதுவரை தேவனுக்கு தாங்குவதாக. ஆமென். உந்தனின் சேவை